கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ஓடும் ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்ட நபரை ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஓடும் ரயிலில் பெண்ணுக்கு நடந்தது என்ன, குற்றவாளி யார், அவர் கைது செய்யப்பட்டது எப்படி பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த 36 வயதான பெண் ஒருவர் திருப்பூரில் தங்கியிருந்து வேலை செய்து வந்துள்ளார். 4 மாத கர்ப்பிணியான இவர் சொந்த ஊருக்கு செல்வதற்காக பிப்ரவரி 4ஆம் தேதி மாலை கோயம்புத்தூரிலிருந்து திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி பயணிகள் விரைவு ரயிலில் ஏறியுள்ளார். திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏறிய இவர் பெண்கள் புதுப்பேட்டையில் பயணித்து வந்துள்ளார். இவரோடு 8 பெண்கள் பயணித்து வந்த நிலையில் ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் அனைவரும் இறங்கியுள்ளனர். பிறகு இவர் மட்டுமே தனியாக பயணித்து வந்துள்ளார். அப்போது பெண்கள் பெட்டியில் 30 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் ஏறவே அவரிடம் இது பெண்கள் பெட்டி என கூறியுள்ளார். பதிலுக்கு அந்த நபர் அடுத்த ரயில் நிலையத்தில் இறங்கி விடுவதாக கூறி ரயில் பெட்டிக்குள்ளேயே அங்குமிங்கும் சுற்றியுள்ளார். சிறிது நேரத்தில் ரயில் பெட்டியில் தனியாக இருந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்க துவங்கியுள்ளார். இதனால் அப்பெண் அந்த நபரை தாக்கி கத்தி கூச்சலிடவே ஆத்திரமடைந்த அவர் பெண்ணின் தலைமுடியை பிடித்து இழுத்து வந்து ஓடும் ரயிலிலிருந்து கீழே தள்ளியுள்ளார். கேவி குப்பம் அருகே காமாட்சியம்மன் பேட்டை பகுதியில் கீழே விழுந்து கிடந்த பெண்ணை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு கை மற்றும் காலில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட நிலையில் தற்போது தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார். இது தொடர்பாக ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். அவர்களின் விசாரணையில் சந்தேகப்படும்படியான நபரின் நடவடிக்கைகளை வைத்து குற்றத்தில் ஈடுபட்டவரின் புகைப்படம் மற்றும் அங்க அடையாளத்தை பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் காட்டி அடையாளத்தை கேட்டுள்ளனர். அவர்தான் குற்றவாளி என அப்பெண் அடையாளம் காட்டியதை அடுத்து கேவி குப்பத்தை அடுத்த பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த 30 வயதான ஹேமராஜ் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் திடுக்கிடும் இன்னொரு தகவலும் கிடைத்துள்ளது. அதாவது தற்போது கைதாகியுள்ள அந்த நபர் ஏற்கனவே கடந்த 2026ஆம் ஆண்டு சென்னையிலிருந்து வேலூருக்கு செல்லும் ரயிலில் காட்பாடி அருகே பெண்கள் பெட்டியில் பயணித்த பெண் ஒருவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை பறித்துக் கொண்டதோடு நில்லாமல் ஓடும் ரயிலிலிருந்து அப்பெண்ணையும் கீழே தள்ளிவிட்டுள்ளார். அதற்காக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இவர் தற்போது வெளியே வந்து மீண்டும் அதே போன்றொரு குற்றத்தில் ஈடுபட்டுள்ளார்.